வணக்கம் நண்பர்களே. இந்தியா முழுக்க பரபரப்பாக ஏற்படுத்திய ஒரு முக்கிய முடிவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன? சப்கா பீமா சப்கி ரசா 2025 மசோதா. என்ன மசோதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய முக்கியமான இலக்கு அப்படின்னா அனைவருக்கும் காப்பீடு, அனைவருக்கும் பாதுகாப்பு. இதுதான் இந்த முக்கிய முடிவை எடுத்திருக்காங்க. இது பார்த்துட்டிங்கன்னா எல்ஐசி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 100% வெளிநாட்டு முதலீடை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த டிசம்பர் 2025 இந்த மாதத்தில் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்சூரன்ஸ் துறையில் 74% இருந்து 100% உயர்த்தியிருக்காங்க. அதுதான் இந்த மசோதாவில் முக்கிய விஷயம். அதாவது 74% 100%க்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இந்த சட்டத்தின் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்கள் இனி முழுமையாக இன்சூரன்ஸ் நிறுவனங்களை நடத்தலாம். இது எல்ஐசி உட்பட இன்சூரன்ஸ் துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகே, இதனால் என்ன யூஸ்? இந்த எல்ஐசியிலையோ இந்த இன்சூரன்ஸ் துறையிலையும் ஃபாரின் டைரக்ட் 100% கொடுத்ததுக்காக எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க? இந்த ஒரு முக்கிய முடிவு எதுக்காக மத்திய அரசு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 2047க்குள்ளார, அதாவது மத்திய அரசால் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, காப்பீட்டுத்துறையில் நிறைய வணிக நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்களும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அவங்களும் சில ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க, அவங்க சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பாங்க. இதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் துறையில் போட்டி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டி அதிகரித்தா என்ன ஆகும்? அப்போ நம்மளுக்கு மலிவு விலைக்கு இன்சூரன்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் நிறைய ஸ்கீம்ஸ், இந்த இன்சூரன்ஸ் ஏரியா நிறைய சின்ன சின்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பாலிசிதாரர்களுக்கு நல்ல கவரக்கூடியதாகவும் அதிக பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஈஸியாக ஸ்கீம்ஸுனுடைய பலன்கள் மக்களுக்கு சென்றடையும் அப்படிங்கிறது மத்திய அரசு சொல்லக்கூடிய சில விஷயங்களாக இதில் பார்க்குறோம். ஓகேங்களா? இதில் நிறைய பேர் காப்பீட்டு துறையில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய போராட்டம் இருக்குது. இந்த ஸ்கீம் வேணாம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, 100% அந்நிய முதலீடு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 100% எஃப்டிஐ கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்குனுடைய வேலையினுடைய பாதிப்பு குறையும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இருக்கிறவங்கள வேலை இழக்கக்கூடிய நிலைமை ஏதாவது வருமோ அப்படின்னு ஒரு பயம். ப்ளஸ் பொதுமக்களினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பணம் எல்லாம் மேக்சிமம் வெளிநாட்டுக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். பொதுமக்களினுடைய பணம் திரும்ப காப்பீட்டு மூலியமாக அவங்களுக்கு ரிட்டர்ன் கரெக்டாக கிடைக்குமா, நம்பகத்தன்மையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பீட்டுத்துறையில் சில முக்கிய கொள்கை முடிவுகள்லாம் வெளிநாட்டில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ன ஆகும், அது நம்மளுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய பொதுமக்கள் ப்ளஸ் அங்கே காப்பீட்டுத்துறையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஏதோ ஒன்று, பட் மத்திய அரசு இந்த விஷயத்தை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? முக்கிய காரணம் அனைவருக்கும் காப்பீடும், அனைவருக்கும் பாதுகாப்பு கிடைக்கணுங்கிற ஒரு பிக்கெஸ்ட் நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா, வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா 2047 ஆண்டிற்குள் இந்தியா ஒரு வளர்ந்த பொருளாதாரமாக மாற்றுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் காப்பீட்டு துறையில் சொல்கிறாங்க. ஏதோ இந்த விஷயத்து மூலிமா, அதாவது இந்த சப்கா பீமா சப்கி ரசா 2025 மசோதா மூலிமா அனைவருக்கும் காப்பீடு கிடைச்சாலும்